வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேல நம்ம அண்ணாமலையினுடைய ஒரு 2 ரிபட்டல் பார்க்க போகிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய நீண்ட பதிவு ஒன்று போட்டிருக்காரு ட்விட்டரில். அதாவது நான் ஏன் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி ரேக்கோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னொன்று தாவேகாவோடைய எம்எல்ஏ ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு ப்ரெஸ்ஸில் பதில் சொல்லும்போது இந்த விஷயத்துக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த 2 வீடியோ இல்லை பதிவு எடுத்துக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஆதவ் அர்ஜுனா அவர் பேசின வீடியோ மட்டும் நான் அவரோட ப்ளே பண்ணிவிட்டு அண்ணாமலை நான் என்ன சொன்னார்ன்றதை நான் சொல்கிறேன். Sanatan Dharma should be eradicated. See, you understand, basically Mr. Udayanidhi don't know what is Sanatana Dharma. In Tamilaka Vetri Kalagam, always against caste system, against religion system. We are always treating the equal. Hindus, Muslims and Christians we are always treating the equals. We respect all beliefs. Even Udayanidhi also the same policy. We don't have any different policies actually. Of course, we have to treat everyone's equality. Tamil Nadu is always based on the equality. Everyone is a mispredict actually. In North, Sanadharma means is Hindu. In Tamil Nadu, Sanadharma is inequality. So that is the controversy always come. Of course, I think he should give the clarity. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நார்த்தில் அது சனாதன தர்மம், சவுத்தில் அது என்னன்னு சொன்னால் இன்இக்வாலிட்டி, கேஸ்ட் இன்இக்வாலிட்டி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு ஒன்று பக்கம். முதல்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா உதயநிதி ஸ்டாலின் சனாதனா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பார். பார்த்தா இவருக்கும் அது என்னன்னே தெரியல. இதுதான் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், ஒரு நிமிஷம் இந்த ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சிக்காரன் நம்ம அப்படின்றதே மறந்துட்டாரு. திமுக காரன் நினச்சிட்டு அவர் வாதாட ஆரம்பிச்சிட்டாரு. கிளாசிக்காக தமிழ் சினிமாவில் ஏனியில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு குத்துன்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும். அதே போல் ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சப்போர்ட்டு, அவருக்கு எதிராக ஒரு பேச்சு, இப்படி அவர் பண்ணிட்டாரு. இது இந்த மாதிரி பொதுவாகவே கட்சி தாவிக்கிட்டே இருக்கவங்களுக்கு உள்ள பிரச்சனை. இவர் எல்லா கட்சி தாவுறதுனால இவருக்கு அந்த பிரச்சனை. இன்ஃபேக்ட் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசினதுக்கு திமுக காரங்களே இவ்வளோ முட்டு கொடுக்கல. ஆனால் என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ முட்டு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நான் பதில் கொடுத்துருக்குற. அப்படி அப்புறம் கடைசி சொல்லியிருக்காரு, உங்கள் எம்எல்ஏ ஒருத்தர் ரொம்ப இன்சென்சிபிளாக தப்பாக ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறது விட்டுட்டு இப்படி முட்டு கொடுத்துட்ருக்கீங்களே, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இது முதல் ரிபட்டல். ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நான் எல்லா மதத்தையும் நான் மதிப்பேன், நான் இந்து மதம் எல்லா மதத்தில் உள்ள ஜாதி தேசத்தை தான் நாங்கள் எதிர்த்துட்ருக்கோம், எங்களுடைய இதே இப்படி தான், எங்களோட வரலாறு இப்படி தான், திமுக இப்படி தான், எங்களோட கொள்கை இப்படி தான், நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், இதுதான் சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு பதில் ஒன்று போட்டிருந்தார். அதை அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்ணிவிட்டு என்ன போட்டிருந்தாருன்னு சொன்னால், வீரமணி அவர்கள், திராவிடர் கழக வீரமணி அவர்கள் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு மேடையில், அதாவது இவர் சனாதனத்தை பற்றி தப்பாக பேசின அதே மேடையில் அவர் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னு சொன்னால், இந்த மாதிரி சனாதன தர்மமும் ஹிந்து தர்மமும் ஒன்று தான், 2 வேறு கிடையாது, குழம்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீரமணி அவர்கள் பேசியிருப்பார். அந்த வீடியோ கிளிப்பிங் ஒரு 10-15 செகண்ட்ஸ் கிளிப்பிங் அதை எடுத்து போட்டுட்டு, நான் அதை முடிச்சு அதை போடுறேன். அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டுட்டு, இவர் தானே உங்களுடைய குரூப்போடைய ஓனர், இவர் தானே உங்களுடைய கொள்கைக்கெல்லாம் ஓனராக இருக்கிறாரு வீரமணி, உங்கள் கொள்கை ஓனர் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள், அவரே சனாதனமும் ஹிந்து மதம் ஒன்று தான் சொல்கிறாரு, அப்புறம் எப்படி குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி அரவ பழசான ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை எவ்வளோ நாள் கொடுத்துட்டே இருப்பீங்க, எவ்வளோ நாள் சப்பக்கட்டு கட்டிகிட்டே இருப்பீங்க. அவ்வளோ தில்லு உங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது இதை சொல்லி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண வேண்டியதுதானே, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. உங்கள் ஓனரையும் வண்டியில் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, எல்லா ஊர் பக்கமும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் சேர்ந்து சனாதன இப்போ சொல்ல வேண்டியதானே. ஏன் அப்போல்லாம் நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போது உங்கள் வண்டியில் இடம் இல்லையா உங்கள் ஓனரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஏன் அப்படி பண்ணல? அப்போல்லாம் அதை பற்றி பேசாமல் நாங்கள் மதசார்பு அது இதுன்னு சொல்லி பேசி ஓட்டு வாங்கிட்டு இப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்களே, இது கேவலமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரஃப் அண்ட் டஃப், அதே சமயத்தில் ரொம்ப கலோக்கியலான ஒரு ரிப்ளை. இம்மதம் ஹிந்து மதம் என்ற பெயர் அடைந்தது. மிக முக்கியமாக இந்து மதம் என்ற பெயரும் சனாதனமும் வெவ்வேறு அல்ல. முதல்ல இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு இதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அவர் சொல்கிறாரு, உங்கள் குரூப்போடைய சித்தாந்த குருநாதரை கூட்டிகிட்டு வண்டியில் இடம் இல்லையா, பெரிய தில்லான ஆளாச்சு, இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில்.
எனக்கு வந்து பர்டிகுலர்லி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ கிட்டத்தட்ட 150 நாள் அண்ணாமலை டுடேயே பண்ணிகிட்டு இருக்கோம். 150 நாள் அண்ணாமலை டுடே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நான் அண்ணாமலை டாக்ஸ்னு சொல்லி வெப்சைட்டில் வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருந்தேன். நம்ம அண்ணாமலை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். ஆனால் இந்த 2 ரிப்ளை வந்து பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அதாவது அண்ணாமலை நான் பொதுவாக இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட என்ன பண்ணுவார்னா, ஒரு 1 hour பேசுகிறாருன்னா ஒரு ½ an hour வந்து அவர் ரொம்ப மேடை நகரிகமாக பேசிடுவார். அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளோக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் ரொம்ப கலோக்கியலாம் பேச ஆரம்பிப்பார். இந்த மாதிரி ட்வீட்டு அறிக்கையெல்லாம் பொதுவாகவே ரொம்ப கண்ணியம் அந்த சென்ஸு ஃபார்மலாக தான் இருக்கும். இந்த 2 வந்து ரொம்ப இதாக இருக்குது. என்னவா இருக்குன்னா ஜென்சி ஸ்லாங்குன்னு சொல்லலாம். ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த 2 பார்க்கும்போது விஜய் அவர்களோட வெற்றி வந்து அண்ணாமலை அவர்களுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்ற வச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ இளைஞர்கள் அரசியல் இப்போ கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இவ்வளோ இளைஞர்கள் அரசியலுக்கு கவனம் கொடுக்கல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், சமூக வலைதளத்தில் ட்விட்டர்னு சொல்கிறோம், எக்ஸ் வலைதளத்தில் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது, எக்ஸ் ஹேண்டில், அஃபிஷியல் ஹேண்டில். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 லட்சமோ 3 லட்சம் தான் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போது இந்த கடந்த 10 நாட்களில் 2 மில்லியன் 20 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ இளைஞர்கள் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அரசியல் சினிமா பார்த்தவங்களாம் இப்போ அரசியல் பார்க்குறாங்க. அப்படி கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அண்ணாமலை என்ன நம்மளுக்கு தெரியும், ஹீஸ் அ வெரி குட் லேர்னர், அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள். அவர் பார்க்குறாரு, அப்போ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறது தான் இவங்களுக்கும் புரியும், அவங்களால கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்லாங்காக மாற்றிருக்காரோன்னு எனக்கு ஒரு தோணுது. அவர் இந்தியாவுக்கு வந்து 19ஆம் தேதி வர்றதா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறமா அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு சேஞ்ச் இருக்குமோ, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் டைரக்ட் அட்ரஸ் பண்ணுற மாதிரியான அவரோட அப்ரோச் இருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ப்ளஸ் தான். அவர் நிறைய மாறுறாருன்னு நான் பார்க்குறேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று வந்து இதோட நம்மளோட இன்னையோட அண்ணாமலை டுடே முடிஞ்சிருச்சு. ஒரு சிலருக்கு மட்டும் நான் நேற்று அண்ணாமலை டுடேயில் என்ன பண்ணியிருந்தேன்னு சொன்னால், ரஜினிகாந்தோட ஸ்பீச் ஒன்று போட்டிருந்தேன். அதில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ரஜினிகாந்த் போட்டது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் சனாதனத்தை பற்றி எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சனாதனத்தை சம்பந்தமாக ஒரு பேசுகிறது நல்லா இருந்ததுன்னு ஒரு சிலர் கருத்து. இன்னொரு சிலர் வந்து நம்ம தேவையில்லாமல் அரசியல் நடுவில் எதுக்கு செலிபிரிட்டிஸோட ஸ்பீச்லாம் அப்படின்னு ஒரு சிலர் கருத்து இருந்தது. ரெண்டுமே வந்து வேலிடான பாயிண்ட்ஸ் தான். அதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அது இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க, நீங்கள் தமிழில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலான்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகல. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வெயிட் பண்ணி அதை பாருங்கள். மற்றவங்க வந்து உங்களோட கருத்துக்கள் எப்பயும் பதிவு பண்ணுங்கள். நம்ம இன்னொரு அடுத்த ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோ சந்திப்போம். ஸோ நேத்தோடைய வீடியோவில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருந்தான்னு சொன்னால், ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட பெங்களூர் ஆசிரமத்துக்கு போயிருக்கிறாரு. எதுக்குன்னு சொன்னால், ஸ்ரீ ரவிசங்கரோட பிறந்த நாளுக்கு. நம்ம கூட பார்த்தோம் அண்ணாமலை நான் வந்து 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நிதின் கட்கரி இருக்கார், ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் குருதேவ் அவங்க இருக்கிறாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி நான் வந்து 2 நாள் தங்குறதுக்கு தான் வந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, அதனால் ரொம்ப நாள் தங்கிட்டேன். நாங்கள் தங்கியிருக்கும் போது ரவிசங்கர் அவர்கள் குருதேவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு, தரிசனம் கொடுக்க போகிறேன் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் வந்தால் உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இடைஞ்சலாக இருக்காது, சும்மா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் ரஜினி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, சைன் வாங்கன்னு வருவாங்களே, இப்போ அவருக்கு இடைஞ்சலாக இருக்குமே நினச்சேன். ஆனால் நாங்கள் போகிறோம், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நான் யாருமே வந்து என்னை பார்க்க கூட இல்லை. ஃபோட்டோ வேண்டாம், சைன் வேண்டாம், பார்க்கவா சரி, என்னை யாருமே பார்க்க கூட இல்லை. எனக்கே ஒரு ஈகோ க்ரஷ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வந்ததுக்கப்புறமா அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப சங்கடம், ரொம்ப இங்கே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஈகோ. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், புகழ் வந்து வரும் போகும், ஒரு கொஞ்சம் நேரம் நிற்கும். ஆனால் இவருக்கு இருக்கிற புகழ் வந்து ஆன்மீகத்தோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க ஒரு டிவைனான ஒரு ஸ்டார்டம் அது எப்பவுமே இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்மளுக்கு வந்து உடல் நல்லா கிடச்சிருக்கு, மனசு புத்திலாம் நல்லா இருக்குது, இறை அருள் தேடி நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு குருநாதரும் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி எல்லாமே அமைஞ்சு இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், ஆன்மீகத்தை வந்து கடைபிடிங்க, குருநாதரை பிடிச்சிக்கோங்க, சுதர்ஷன் கிரியெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றிலாம் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு ஆக்சுவலாக அந்த கடைசி வாக்கியம் வந்து அமிர்தானந்த அம்மாவோட ஒரு பாடலில் அந்த பாட்டு வரும். அதாவது உடல் நல்லா இருக்குது, இது அபூர்வம், அதாவது நம்மளுக்கு மனித பிறவி கிடைக்கிறது அபூர்வம், அதில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்குது அபூர்வம், அதில் மனசு புத்திலாம் நல்லா இருக்குது அபூர்வம், அதில் நம்மளுக்கு ஆன்மீக தேடல் இருக்குது அபூர்வம், அதுக்கு குருநாதருக்கு கிடைக்கிறது அபூர்வம், இப்படி எல்லாம் அபூர்வமாக கிடைச்சிருக்கு, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் முடிஞ்சதுன்னா அது யூடியூப்பில் இருந்ததுன்னா அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதையே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வாக்கியமாக சொல்லியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதான் வந்து நேத்தோடைய ஸ்பீச்சோடைய தமிழாக்கம். ஸோ அது நான் கேட்டதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.